Savaha, the Chennai Silks. கோவையில் முதல்வரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாக உண்ண முடியாமல் இருந்ததால் தூய்மை பணியாளர்கள் குப்பை தொட்டியில் கொட்டி சென்ற வீடியோ வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்க கேட்கலாம். சுரேஷ்குமார், முழு விவரம் என விரிவாக வழங்கலாம். வணக்கம் அபிராமி. தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களால் மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களின் நலன் கருதி தொடங்கப்பட்ட முதல்வரின் காலை உணவு திட்டம் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் சர்ச்சையை கிளப்பி வருகிறது. கோவையிலும் தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கப்பட்ட உணவு உண்ண முடியாத அளவுக்கு தரமற்றதாக இருந்ததால் அந்த உணவை போய் குப்பை தொட்டியில் கொட்டிய வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிகாலையிலேயே எழுந்து வந்து நகரை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபடும் தொழிலாளர்கள் பசியுடன் பணியாற்றக்கூடாது என்பதற்காக இந்த திட்டத்தை செயல்படுத்தியதாக திமுக அரசு கூறியது. கோவையில் தூய்மை பணியாளர்கள் வழங்கப்பட்ட உணவு கல் போன்று கட்டியாக இறுக்கமாக இருந்ததை கையில் எடுக்க முடியாமலும் கரண்டியில் கூட அள்ள முடியாத நிலை ஏற்பட்டது. அதை சுட்டிக்காட்டி அவர்கள் குப்பை கூடையில் அதை கொட்டினர். நாங்கள் குப்பைகளை சுத்தம் செய்கிறோம் என்பதற்காக எங்களுக்கும் குப்பை போன்ற உணவை வழங்குவதா, இதுவா முதல்வர் சொன்ன திட்டம் என பணியாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. பசியால் வாடிய போதிலும் அந்த உணவை சாப்பிட பிடிக்காமல் பணியாளர்கள் அதனை குப்பை கூடையில் கொட்டினர். அந்த வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி சமூக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் இந்த உணவு விவகாரம் தொடர்பாக உயரதிகாரிகளுக்கு தூய்மை பணியாளர்கள் புகாரும் கொடுத்திருக்காங்க. அதாவது மைதா மாவில் செய்தது போல உணவு மிகவும் களி போலவும் கெட்டியாகவும் இருக்கிறது. அதனை கொட்டும் போது கூட அவங்க பாத்திரத்திலிருந்து கீழே விழாதவாறு அந்த பாத்திரத்தை இறுக்கி பிடிக்கிறது. அந்த அளவுக்கு மிகவும் மோசமான முறையில் இந்த உணவு தயாரித்து இருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அபிராமி, தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்குமார்.